கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் Deuteronomy chapter 26 verse 19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்துலயும் ரொம்ப நம்பர் 1 டாப்பா இருப்ப, நீ இந்த பெஸ்டா இருப்ப, இந்த ஃபர்ஸ்டா இருப்ப. இப்படி என்ன வேணும்னு அந்த வார்த்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எபவ் ஆல் நேஷன்ஸ், எல்லா தேசத்தை விட நீ உயரமாக உன்னதமாக எல்லாரை விட ரொம்ப சிறப்பாய் இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். எல்லா தேசத்துக்கு மேலாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நான் உயர்த்தி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் அவர் ஒரு கோல் வச்சிருக்கார். ஆண்டவர் நம்ம மேலே ஒரு லெக்கு வைத்திருக்கிறார். தேவன் நம்மை மற்றவங்களை விட எல்லாரை விட நம்மை உயர்ந்த இடத்துல மேலாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அது கர்த்தருடைய ஒரு திட்டமாக, அவருடைய ஒரு தீர்மானமாக, அவருடைய ஒரு லட்சியமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அவருக்கு ஒரு லட்சியம் இருந்தால் மாத்திரம் போதாது, அந்த லட்சியத்தை நாமும் உடைய மக்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் எல்லா ஜனங்களை பார்க்கிலும் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும். அப்போ உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை எல்லாரை விட உயர்த்தி வைப்பார். உங்கள் ஊரில் கர்த்தர் அப்படி உயர்த்தி வைக்க முடியும். நம்ம நம்பர் 1 இருக்க முடியும். இப்போ கர்த்தர் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் அதை ஒரு தீர்மானத்தோடு சொல்லுகிறார். தேவன் அது ஒரு லட்சியத்தோடு சொல்லுகிறார். அவருக்கு லட்சியம் இருந்தால் போதுமா? உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம பிள்ளைகளை பற்றி நமக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது என்றால், நாம் அவங்களை என்ன செய்ய வேண்டும்? உயரத்தில் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர்களை சிறந்திருக்க பண்ண வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். அதற்காக நம்ம எவ்வளவோ காரியங்களை நம்ம செய்கிறோம், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். நாம் அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக பெற்றோர் நம்ம பல நிலைமைகளிலே அதற்காக தியாகங்களை என்ன செய்கிறோம். பெற்றோர் மாத்திரம் அவர்கள் லட்சியம் வைத்திருந்தால் போதாது, பெற்றோர் மாத்திரம் நினைத்தால் போதாது. பிள்ளைங்களும் என்ன செய்யணும்? கோஆப்ரேட் பண்ணணும், ஒத்துழைக்கணும். அதே மனநிலைமை பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும்? இருக்க வேண்டியது அவசியம். பெற்றோர் அப்படி விரும்புகிறது போல நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்ம எல்லாரையும் விரும்புகிறார். நம்ம ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாரையும் பார்க்கலும் சிறப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவன் அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். நம்மை பற்றி நினைக்கிறது போலவே நமக்கும் என்னன்னா, அந்த ஒரு உயர்ந்த லட்சியம் நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். நாம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு லக்கை உடைய மக்களாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம். சிறந்து இருக்க வேண்டும். நீதிமான் பனையை போல செழித்து என்ன செய்வான்? லீபனோனில் கேதுருவை போல வளருவான். துன்மார்க்கரோ புல்லை போல செழித்து பூவை போல வாடி போவார்கள். இப்போ துன்மார்க்கருக்கு ஒரு செழிப்பு இருக்கிறது, நல்லா வளருவாங்க, சீக்கிரம் வளருவாங்க, ஆனால் சீக்கிரம் போயிடுவாங்க. அதே நேரத்தில் நீதிமான்களுடைய வளர்ச்சி என்பது அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் சிறந்து அவர்கள் விளங்குவதற்கு ஒருவேளை கொஞ்சம் காலதாமதமாகலாம், ஒரே நாளில் முடியாமல் போகலாம். ஒரு மாதத்தில் அப்படி அவங்க சிறப்பை அல்லாட்ட மேன்மையை இல்லைன்னா டாப் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி வர முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களை கர்த்தர் கொஞ்சமாக உயர்த்துவார். தேவனை படிப்படியாக உயர்த்தி அவர்களை மேன்மையான இடத்துல வைத்திருப்பார். அல்லேலூயா. அவர்கள் மேன்மையான இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் அவர்கள் இருக்கிறது வரையிலே அங்கே இருக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் நம்ம பலரை கர்த்தர் அப்படி மேன்மையான இடத்துல வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அந்த இடத்துலேருந்து என்ன செய்ய முடியும்? கர்த்தர் இறக்கவும் முடியும். இதை நம்ம மறந்துடக்கூடாது. மேலே வரும்போது நமக்குள்ளால் என்ன வந்துடும்? மேட்டிமை வரும். ஆனால் அந்த மேட்டிமைக்கு நம்ம இடம் கொடுக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக அவருக்கு முன்பாக நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்
என்பதை பற்றி வேதத்தில் நம்ம படிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டது, அவர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் அவர் என்ன செய்வாராம்? சிறந்திருக்க செய்வேன் என்று சொல்லுகிறார். அந்த மூன்றுக்கும் 3 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று இன் பிரைஸ், புகழ்ச்சி அப்படிங்கிறதுல பாராட்டப்படுதல். பிரைஸ், மற்றவங்க நம்ம பிரைஸ் பண்ணுவாங்க. புகழ்ச்சி, நம்ம புகழ்வார்கள், பாராட்டுவார்கள். இப்போ சிறந்து இருக்க கர்த்தர் செய்யும் பொழுது மற்றவர்களால் நாம் புகழப்படுவோம், பாராட்டப்படுவோம். குட், ரொம்ப நல்லா பண்ணீங்க, ரொம்ப நல்லா செஞ்சீங்க, ரொம்ப நல்லா இருக்கிறீங்க அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. இகழ்ச்சி அல்ல, புகழ்ச்சி நமக்கு வரும். அது மட்டுமல்ல, 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கு? கீர்த்தி. கீர்த்தி இன் ஃபேம், அதாவது மற்ற மக்களால் நம்ம பேசப்படுவோம். being talked by many people, அநேக ஜனங்களால் நம்ம பேசப்படுவோம். என்ன, மற்றவங்க நம்ம பார்த்து சொல்லுவாங்க, பாருங்க நல்ல ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டார், நல்ல ஒரு காரை வாங்கிட்டார் அப்படி என்று சொல்வதும் மற்றவங்க மத்தியில் நம்ம பேசப்படுகிறோம். அதே போல் அவருக்கு நல்ல வேலை கிடைச்சது, நல்ல அருமையாக ஒரு கல்யாணம் நடந்துச்சுது, அப்புறம் இன்னும் அவர் நல்லா படித்து நல்ல டாக்டரேட் வாங்கிட்டாரு, அப்புறம் அவங்க சர்ச்சும் பெரிய சர்ச்சாக இருக்குது, என்ன சொல்லணும்? இப்படி நம்ம பல நிலைமைகளிலே நம்ம குறித்து ஒவ்வொரு காரியங்களையும் மற்றவங்க பேசிக்கொள்வார்கள். மற்றவங்க நம்ம குறித்து மோசமாக இல்லை, நன்றாக பேசக்கூடிய ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை வைப்பார். அது மட்டுமல்ல, மகிமை இன் ஆனர், ரெஸ்பெக்ட், மரியாதை. மற்றவங்க நம்ம என்ன செய்வாங்கன்னு சொன்னால் குனிஞ்சு வணங்குவாங்க, வாங்கன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான மரியாதையை கொடுப்பார், மகிமையை கர்த்தர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஒரு காலத்தில் இகழ்ந்தவங்களா இருக்கலாம், பாராட்டாதவங்களா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவர்களை கொண்டே நமக்கு மகிமையை வர பண்ணுவார். அவர்களே நம்ம என்ன செய்வார்கள்? கனப்படுத்துவார்கள். கர்த்தர் அப்படி நமக்கு செய்ய வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு 7 காரியங்கள் சொல்லியிருக்கிறது. There are 7 things in these 2 chapters. இந்த 2 அதிகாரங்களையும் 7 காரியங்கள் சொல்லியிருக்கிறது. முதலாவது 25 அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நீங்க படிச்சு பாருங்க. மனிதருக்குள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்று குற்றவாளிகளை குற்றவாளிகள் என்றும் தீர்க்க கடவர்கள். அதாவது நியாயம் விசாரிக்க வேண்டும், நியாயம் இருக்கணும். அதாவது நியாயம் இருக்க வேண்டும் என்கிறது, நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது அவசியம். ஒரு நாட்டில் கோர்ட்டு, ஜுடிஷியல் அந்த துறை நல்ல சிறப்பாக இருக்கணும். அது சிறப்பாக இருந்ததுன்னா அந்த நாடு என்ன செய்யும்? அது சிறந்து விளங்கும். ஒரு வீடாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, இவர் எனக்கு வேண்டியவர் ஆகவே விட்டுடலாம், இவர் எனக்கு வேண்டாத்தவர் ஆகவே இவரை தொலைச்சி கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நினைப்பு இருக்கு பாருங்க. அது வீட்லேயும் கூட இருக்கும். வீட்லையும் எடுத்துட்டிங்கன்னா பொட்டை பிள்ளைன்னா நல்லா தொலைச்சி கட்டிடுவாங்க, ஆம்பளை பிள்ளைன்னா அவங்களுக்கு ஒரு நியாயம், பொட்டை பிள்ளைங்களுக்கு இன்னொரு நியாயம் இருக்கா இல்லையா? எல்லா வீட்லேயும் இல்லை, சில வீட்டில் சமமாக வச்சுருக்காங்க, சில வீட்டில் சரியாக நியாயம் கொடுக்க, பசங்களை அவங்க ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க, பொட்டை பிள்ளை நல்லா நடத்துகிறவங்க அப்படியும் இருக்கிறாங்க. சில சமயத்தில் மூத்த பிள்ளை ரொம்ப நல்லா நடத்துவாங்க, கடைசி பிள்ளை மோசமாக நடத்துவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிள்ளை கருப்பாக இருக்குது அந்த பிள்ளை, ஆனால் அப்படின்னால அவன் நல்லா இல்லை, அழகாக இல்லை. இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வீட்டில் நடக்கிறதா. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்முடைய வீட்டில் உள்ள காரியங்கள் கூட, இப்படிப்பட்ட காரியங்கள் கூட தவறு தான். நம்ம சிறந்திருக்க வேண்டும் என்றால், குடும்பம் சிறந்திருக்கணும், நம்ம எதிர்காலம் சிறந்திருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும்னு சொன்னால், நம்ம செய்கிற காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற காரியங்களில் நீதி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தவறு செஞ்சாங்கன்னா தவறை என்ன செய்யணும்? நம்ம சுட்டி காட்டணும். அது நம்ம சிரிச்சு அப்படி விட்டுறக்கூடாது. தவறுன்னு என்ன செய்யணும்? கட் அண்ட் ரைட்டாக பேசணும். அப்படி பேச தெரிஞ்சவன் அவன் சிறந்து இருப்பான்.
அப்படி இல்லாத ஆள் சிறந்து இருக்கவே முடியாது. வீட்டில் இருந்தாலும் சரி, அது சபையிலே இருந்தாலும் சரி, இல்லை அது வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி. சில ஆட்களுக்கு ஒருவேளை பிடிக்காமல் இருக்கலாம். நீதியை பேசினா, நியாயத்தை பேசினா சிலருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. தவறு என்று சொன்னால் அது பிடிக்காமல் இருக்கலாம், அதை பகைக்கலாம். ஆனாலும் யோசேப்பை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதி நிமித்தம் துன்பப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். நீதி நம்மகிட்ட இருக்கணும்னா, நியாயம் நம்மகிட்ட இருக்கணும்னா நமக்கு துன்பம் வரும், பாடுகள் வரும். ஆனாலும் அது நிமித்தமாய் நாம் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை. எனக்கு ஒரு நாள் சுக வாழ்வல்ல, எனக்கு மனுஷனை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா என்கிற மன உறுதியோடு கூட நீதிக்காய் போராடினால், நீதியிலே நிலைத்திருந்தால், நியாயத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தால், நிச்சயமாகவே அவளுடைய நீதியும் அந்த நியாயமும் அவள் தலையை உயர்த்தி வைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆகவே நீதிக்காக, நியாயத்துக்காக பாடுபடணும். நீதியின் பக்கம் நிற்கணும். நம்ம நியாயத்துடைய பக்கத்தில் எப்போவுமே நிற்கணும். அதுக்கு மாறிடக்கூடாது. சில ஆட்கள் பச்சோந்தி மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. சில ஆட்கள் அதில் உறுதி உள்ள மக்களாக இல்லை. அடுத்ததாக அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 5வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது. 25 அதிகாரத்திலேருந்து 4ஆம் வசனம் வரையிலையும் பார்க்கும் பொழுது 4வது வசனத்தில் கூட சொல்லியிருக்கிறது, போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று எழுதியிருக்கிறது. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக அப்படின்னு சொன்னால் என்ன? போரடிக்கிற மாடுன்னா, அதாவது நெல் விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்க அப்புறம் அறுத்து அந்த அரிகள் எல்லாத்தையும் அடித்து அந்த மணிகளை எடுத்துட்டு, அந்த மணிகள் போக மீதி உள்ளவைகளை எடுக்கிறதுக்காக மாட்டை விட்டு என்ன செய்வாங்க? நடக்க வைப்பாங்க. அப்படி சுற்றி நடக்க வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? போரடித்தல். மாடு அப்படியே நடக்கும். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுடைய வாயில் வலை ஒரு ஒரு மூடி போட்டுருவாங்க. வலையால் கயிறு வலை ஏதோ வச்சு மூடி வச்சுருவாங்க. நம்ம பார்க்குறோம் அந்த பக்கம் எல்லாம், அந்த ஆத்தூரை தாண்டி உளுந்தூர்பேட்டை அந்த சைடெலாம் போனால் அந்த பக்கத்தை பார்க்க முடியும். நான் பிறந்து வளர்ந்த ஊரில் அதை நான் பார்த்ததில்லை. அந்த மாதிரி வைக்க மாட்டேன். மாடு அது பாட்டு சாப்பிடும். அது மாடு சாப்பிடும். அது ராத்திரி முழுசும் சில சமயத்தில் நடக்க வேண்டியிருக்கும். அது பட்டினியாக நடக்க முடியுமா? முடியாது. அதனால் அதை சாப்பிட விட்டுருவாங்க. அதை தடை செய்ய மாட்டாங்க. சாப்பிடுறதுங்கிறதுக்காக அடிக்க போகிறதும் இல்லை. அது அர்த்தம் என்ன? நம்ம அதாவது இரக்கமில்லாத மக்களாக, கொடுமை செய்கிற மக்களாக இருக்கக்கூடாது. அதுதான் நீதி நியாயத்துக்கு சேர்ந்த ஒரு விஷயம். அதாவது கொடுமை செய்கிற மக்களாக, இரக்கமில்லாத மக்களாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பசித்தவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அது மட்டுமில்லை, வேலை செய்கிறாங்கன்னா 8 மணி நேரம் வேலை செஞ்சிட்டாங்கன்னா சரி, அவங்கள அடுத்தது வீட்டுக்கு அனுப்பணும். 12 மணி நேரம் 8 மணி நேரத்துக்குரிய வேலைக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு 12 மணி நேரம் வேலை வாங்குறோன்னு சொன்னால், அப்படிப்பட்டவனுடைய தலைமுறை அது சிறந்து இருக்கவே இருக்காது. அவருடைய வாழ்வு ஒரு நாளும் அது புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் என்ன மகிமையிலும் சிறந்திருக்க முடியவே முடியாது. ஆகவே முதலாவது நீதி நியாயத்தை பற்றி பார்த்தோம். 2வது 5வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்தால், மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். கடமையை செய்ய கடவன். குறிப்பாக அண்ணன் இறந்து போயிட்டான், தம்பி என்ன செய்யணும்? அண்ணனுடைய ஸ்தானத்தில் கடமையை செய்யணும் அப்படிங்கிறது அங்கே சொல்லி இருக்கிறது. அண்ணனுடைய குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது? கைவிட்டுறவே கூடாது. பெற்றோர் எவ்வளோ நமக்கு உதவி செஞ்சாங்க, வயசாகி போச்சு, வயசான ஒருபாடு கண்டுக்கிடாமல் இருக்கக்கூடாது. வயசானவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கட்டாயம் செய்ய வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒவ்வொருத்தருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு. ஆகவே கடமை உணர்ச்சி உள்ளவர்களாக குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதில் தவறாமல் எந்த ஒரு மனுஷன் இருக்கிறானோ, கடமை ஆற்றுகிற மனுஷன் இருக்கிறானோ, அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை புகழ்ச்சியிலும் உன்னை கீர்த்தியிலும் உன்னை மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் வைத்து சொன்னார், ஸ்திரியே அதோ உன்
மகன். சீஷனை பார்த்து சொன்னார், அதோ உன் தாயின்னு சொன்னார். இயேசுவும் தன்னுடைய தாயை மறந்து விடவே இல்லை. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு உலகத்தான் சொல்கிறான். இப்போ கடமையும் கண்ணியும் கட்டுப்பாடும் உள்ளவனாக இருக்கிற ஒரு உலக மனுஷனுக்கு அப்படி இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அப்படி இருக்கிறவன் உலகத்தில் அவன் சிறந்து இருக்க முடியும் என்று அவன் நம்புகிறான். அப்படின்றால் நம்ம இவ்வளோ கடமை உணர்ச்சி உள்ள மக்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு கடமை உணர்ச்சி எனக்கு தாங்க, இந்த டியூட்டி கான்சியஸ். ஆண்டவரே நான் இது கடன் பெற்றவன் அப்படிங்கிற அந்த ஒரு மனதை கர்த்தர் நமக்கு தருவாராக. மூன்றாவதாக 26வது அதிகாரத்தில் 10வது வசனம் 26:10. இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனியில் முதல் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து, உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து, வர்ஷிப். நம்ம நியாயமாக நடக்கிறோம், கடமையை செய்கிறோம், அதெல்லாத்தோட சேர்த்து ஆராதனை கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து பணிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் பணிந்து கொள்ள வந்திருக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு எவ்வளவு நாள் வர்றோமோ, எவ்வளவு அதிகமாக வர்றோமோ, அவ்வளவு தூரம் கர்த்தர் நமக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கர்த்தர் கொடுத்து நம்ம உயர்த்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை செய்யாமல் போனதுனால வந்த விளைவு என்ன? அவர்கள் கானான் தேசத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள். நம்ம கையில் இருக்கிறது இழந்து போறதுக்கு ரொம்ப நேரம் ஒன்றும் தேவை கிடையாது. வாசிக்கலாம் 12வது வசனம். தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்தில் எல்லாம் 10ல் ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு. 12வது வசனம் என்ன சொல்கிறது? ஆலயத்து பணம் மட்டும் பத்தாது, பணிந்து கொண்டால் மாத்திரம் போதாது. நீ என்ன செய்யணும்? உன் தசம பாகம். அது மட்டுமல்ல, 10ஆம் வசனம் சொல்கிறது முதற் பலன், நேர்ந்து கொண்டவைகள், இன்னும் தசம பாகம். இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நீ செலுத்தணும். அதை நீ செலுத்தும் போது பரதேசி அதை புசிப்பான். எப்படி? அதாவது ரட்சிக்கப்படாதவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அதான் அப்படி அர்த்தம். விதவைகள் மற்றும் பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகள் அதில் புசிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. எப்படி? அதன் மூலமாக அந்த தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் முதற் பலனை எடுத்து சபைக்குள்ள இருக்கிறதான ஏழை மக்களுக்கும் அதை கொடுத்து அவங்களுக்கும் ஒரு நல்ல வசதி உண்டாக்கணும், அவங்களையும் போஷிக்கணும். அதாவது இந்த வசனத்துடைய அர்த்தம். வாசித்து பாருங்க, 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இழவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. அப்படின்னா வேற எதுக்கும் தசம பாகத்தை எடுத்து செலவு பண்ணவில்லை. திடீர்னு வீட்டில் சாவு வந்துச்சு, அது கூட நான் எடுக்கல. ஆமென். அதை விட என்ன அர்ஜென்ட்? ஒரு சாவு வந்துச்சு, ஆனால் சாவுக்கு கூட அது கூட நான் தசம பாகத்தில் கை வைக்கலைங்கிறார். சொல்ல முடியுமா? நம்ம தசம பாகம் அப்படின்னாலும் தெரிய மாட்டேங்குது, காணிக்கைன்னா தெரியாது. நேர்ந்து கொண்டது, கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டோமே, இவ்வளோ நான் கொடுப்பேன், ஆண்டவருக்கென்று ஆலயத்துக்காக கொடுப்பேன், இடம் வாங்க கொடுப்பேன், நிலம் வாங்க கொடுப்பேன், நேர்ந்து கொண்டோம், கொடுத்தோமா? முதற் பலன், முதல்ல கிடைக்கிற பலன், முதல் சம்பளம், முதல் உள்ள தேங்காய் கர்த்தருக்கென்று கொடுத்தோமா? யோசித்து பாருங்க. நேர்ந்து கொண்டவைகள், முதற் பலன்கள், அதே போல தசம பாகம் 10ல் 1, இதை கர்த்தருக்கென்று என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. இதை கொடுக்கிறோம். தசமபாகத்திலையும் கர்த்தர் கொடுக்கறதுல யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவர்கள் என்றென்றைக்கும் சிறந்திருப்பார்கள். இங்கே தலைகீழா நின்னா கூட தசமபாகத்தில் கை வச்சிங்கன்னா உங்க பிள்ளைகள் சிறந்திருக்க மாட்டாங்க. என்ன வேணா ஜெபம் பண்ணி பாருங்க, என்ன வேணா ஊழியம் கூட செஞ்சு பாருங்க, ஆனால் இதில் கோட்டை விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ப்ரேயர், ஜெபம்ங்கிற வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். அடுத்தது என்னன்னா, அதுக்கு கீழே 16, 17
18 வசனங்களை படிக்கும் பொழுது கீப்பிங் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய கட்டளைகளை வாசித்து அவைகளை கைக்கொள்ள வேண்டும், அப்படியே கைக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன். பிரியமானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுது நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நீர் உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறவர், எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பலவிதமான துன்பங்களிலும் துயரங்களிலும் வேதனையிலும் கஷ்டங்களிலும் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. விடுதலையை நீர் கட்டளையிடும். பாவ கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சாப கட்டுகளிலிருந்து நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே திருமணமாகாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். திருமணங்கள் நடைபெற கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். தீராத கொடிய வியாதிகள் இப்பொழுதே சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சகலவிதமான பெல்லிசூனிய கட்டுகளும் சகலவிதமான போராட்டங்களும் குடும்பங்களை விட்டு நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் குடி வெறியில் இருக்கிற மக்கள் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் இப்பொழுதே விடுவிக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சமூகம் முன்னே செல்லும் என்று வாக்கு செய்த தேவன், சமூகம் முன்னே செல்லும் என்று வாக்கு செய்த தேவன், தினம் என்னை நடத்தி செல்வார், பாதம் என்றும் அமர்வே, தினம் என்னை நடத்தி செல்வார், பாதம் என்றும் அமர்வே. என்னை சூழ்ந்தும் வேதனை வாழ்வில் வந்தும், சோதனை என்னை சூழ்ந்தும் வேதனை வாழ்வில் வந்தும், துன்பம் துக்கம் நீக்கும் உந்தன் பாதம் சமாதானம், துன்பம் துக்கம் நீக்கும் உந்தன் பாதம் சமாதானம். என் சமூகம் முன்னே செல்லும் என்று வாக்கு செய்த தேவன், என் சமூகம் முன்னே செல்லும் என்று வாக்கு செய்த தேவன், தினம் என்னை நடத்தி செல்வார், இருபாதம் என்றும் அமர்வே, தினம் என்னை நடத்தி செல்வார், இருபாதம் என்றும் அமர்வே.
கைவிட்டாலும் மனிதர் கைவிட்டாலும் உலகம் பகைத்திட்டாலும் மனிதர் கைவிட்டாலும் மாறா அன்பின் நேசர் உண்டனக்கு வாழ்வில் என்றும் மாறா அன்பின் நேசர் உண்டனக்கு வாழ்வில் என்றும் என் சமூகம் முன்னே செல்லும் என்று வாக்கு செய்த தேவன் என் சமூகம் முன்னே செல்லும் என்று வாக்கு செய்த தேவன் தினம் என்னை நடத்தி செல்வா இருபாதம் என்றும் அமர்வே தினம் என்னை நடத்தி செல்வார் திருப்பாதம் என்றும் அமர்வே தண்ணீரை கடக்கும் போதும் தடுமாறும் பாதைகளிலும் தண்ணீரை கடக்கும் போதும் தடுமாறும் பாதைகளிலும் தந்தை போல என்னை தோளில் தூக்கி சுமந்து செல்வார் தந்தை போல என்னை தோளில் தூக்கி சுமந்து செல்வார் சமூகம் முன்னே செல்லும் என்று வாக்கு செய்த தேவன் என் சமூகம் முன்னே செல்லும் என்று வாக்கு செய்த தேவன் தினம் என்னை நடத்தி செல்வா திருப்பாதம் என்றும் அமர்வே தினம் என்னை நடத்தி செல்வா திருப்பாதம் என்றும் அமர்வே அன்பர் இயேசுவிலே எந்தன் பாவங்கள் போக்கியதா அற்புத இயேசுவை என்றும் துதித்திடுவேன் எந்தன் ஜீவியம் மாற்றியதா அற்புத இயேசுவை என்றும் துதித்திடுவேன் எந்தன் ஜீவியம் மாற்றியதா நான் புகழ்ந்திடுவே அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன் ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவே நன்றி மறவாமல் மனதுடனே ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவே நன்றி மறவாமல் மனதுடனே இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் எம்மை காத்திடுவார் அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார் அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார் நான் புகழ்ந்திடுவேன்
நல்லவர் தேவ ஆவியம்மில் நேர்ந்திடும் துன்ப துயரமாம் வேளைகளில் நேசர் கிருபைகள் அளித்திடுவார். நேர்ந்திடும் துன்ப துயரமாம் வேளைகளில் நேசர் கிருபைகள் அளித்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. கூப்பிடும் வேளைகள் நேசக்கொடி அசைத்தே வேகமாய் வந்தே பதிலளித்தார். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. பற்பல சோதனை எம்மை சூழ்ந்திட்டதா நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே. சியோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேர்வேன் தரிசிக்க தூய முகம். சியோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேர்வேன் தரிசிக்க தூய முகம். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலம்